ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு பிகே ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளஃபியான டேஸ்டியான சின்னமன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் உருக்கிய வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர். இது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். பட்டை பொடிச்ச பொடி தான் அது. 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வாங்க இப்போ இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அந்த 1 + 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் போட்டுக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, சர்க்கரை, அப்புறம் நம்ம உருக்கி வச்சுக்கிற வெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. வெண்ணெய் ரொம்ப நேரம் உருக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் அடுப்பில் வச்சு எடுத்திங்கனாவே போதும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நல்ல கெட்டியான தயிர். இந்த அளவு மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். இது பத்தலைனாலும் தயிரே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்த்த வேணாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு வெறும் தயிரே போதும். இப்படி தயிர் இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை சேர்த்து இதோட கலந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கண்டினியூஸாக நல்லா சாஃப்டாக தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச மாவை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ சின்னமன் பவுடர் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையில் 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உருக்கிய வெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுதான் நம்ம அது மேலே நம்ம லேயரை இதை தான் அப்ளை பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உருக்கிய வெண்ணெய் சேர்த்தும் போது அந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கரையும். அதுவே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம 15 நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்ச மாவை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த மாவை அப்படியே ஒரே சப்பாத்தியாக தேய்ச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கட்டும். இந்த மாதிரி ரெக்டாங்கிளெல்லாம் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அது மேலே நம்ம கலந்து வச்சுக்கிற நாட்டு சர்க்கரை ப்ளஸ் சின்னமன் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு லேயர் மாதிரி நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா கார்னரும் நல்லா ஈவனாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்னமன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த மாவுக்கு எனக்கு 1 டீஸ்பூன் சின்னமன் பொடி போதும். சின்னமன் பொடி வேறு ஒன்றும் இல்லைங்க, பட்டையை பொடியாக்கி தர்றது தான். நம்ம லவங்க பட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டை தான். இப்போ இதை இந்த மாதிரி ட்ரைஃபோல்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டுக்கு நேம் புக் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஈவன் ஆகிடும்.
இப்போ அதை அப்படியே 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சைஸாக வரும் உங்களுக்கு. அந்த 1 கப்பு மாவுக்கு கரெக்டாக 6 பீஸ் தான் வரும். நான் அதனால தான் சொல்கிறேன் 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்கன்னு. இப்போ இந்த மாதிரி 6 கட் பண்ணினதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் வர மாதிரி நல்லா நடுவில் கீறிட்டு நம்ம எப்படி ஜடை பின்னுவோம் அதே மாதிரி சுருட்டி விட வேண்டியது தான் பின்னி. நம்ம 2 கால்லையும் பின்னலாம், 3 கால்லையும் பின்னலாம். அது உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அதுதான். இந்த மாதிரி பின்னிட்டு சுருட்டி அதை அப்படியே டுவோர்ட்ஸ் பேக் சுருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும். அவ்வளோதான், சின்னமன் ரோல் ரெடி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு குக்கர்லேயும் சரி ஓவன்லேயும் சரி எப்படி செய்யுதுன்னு 2 மெத்தடும் காமிக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா இது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அந்த நம்ம செஞ்ச ஒவ்வொரு சின்னமன் ரோலையும் ஒரு சின்ன கப்பில் வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க குக்கரில். குக்கரில் இருக்கிற கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட்டும் வைக்க வேணாம். இந்த மாதிரி மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகுறதுக்கு. இப்போ இதை ஒரு ஓவனில் வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஓவன் ட்ரேயில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 170 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கும் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக்கர்லேயும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ ஓவனில் பாருங்கள் 7 மினிட்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதில் இன்னும் அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ப்ளஃபி சின்னமன் ரோல் ரெடி. அது மேலே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் பவுடர் தூவி சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.